நம்ம மனிதர்களை பற்றின அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா எப்படிப்பட்டவங்க மனுஷங்க எப்படியெல்லாம் யோசிப்பாங்க, சரி மனுஷங்க எப்படியெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய இப்போ ஒரு நிறைய இப்போ வந்து மதுபானம் அருந்துகிற வழக்கம் நிறைய இருக்குது. அப்போது மதுபானம் மருந்து டெய்லி மருந்துபானம் அருந்துறாங்க, வாரத்தில் ஒரு வாட்டி. இவங்களுடைய சிந்தனையே வேறையாக இருக்கும். மதுபானம் நான் தண்ணியே அடிக்க மாட்டாங்க, நான் சரக்கு அடிக்க மாட்டேன், அதாவது மது மது குடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே, அவங்களுடைய சிந்தனை வேறு. மது அருந்துகிறவர்கள் இருக்காங்களா, வாரத்தில் ஒரு நாள் அல்லது டெய்லி அதில் நான் மது குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்களுடைய சிந்தனை என்பது வேறு. அப்போது வந்து நீங்கள் மது அருந்துகிறவர்கள் எப்படி சிந்திப்பார்கள்? உனக்கு மனிதர்களை பற்றி அறிவு வளர்த்துக்கணுன்னா நீ மது அருந்த வேண்டிய கட்டாயம் வந்துடுது. ஏன்னா இங்கே மது அருந்துகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ தான் நீ வந்து மது அருந்தினாதான் அவர்களும் எப்படி யோசிப்பார்கள், அவர்களை பற்றிய அறிவும் உனக்கு தேவையாக இருக்குது. பொதுவாக எனக்கு மனுஷங்களை பற்றின அறிவு உனக்கு இருக்கணும் அப்படின்னா இங்கே மது அருந்துகிறவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவர்களை பற்றிய அறிவை நீ பெறுவதற்காக நீயும் மது அருந்தணும். அப்போ டெய்லி அருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மது அருந்தாதவர்களும் இங்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நீ மது அருந்தாதவர்களை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீயும் மது அருந்தக்கூடாது. நீ எப்போவுமே டெய்லி மதுபானம் குடிச்சிக்கிட்டே இருக்கிற, டெய்லி தண்ணி அடிக்கிற, அல்லது வாரத்தில் ஒரு வாட்டி தண்ணி அடிக்கிற அப்படின்னா, டெய்லி தண்ணி அடிக்கிறாங்க அல்லது வாரத்தில் ஒரு வாட்டி தண்ணி அடிக்கிறாங்க பாரு, அவங்கள பற்றி மட்டும்தான் உனக்கு தெரியும். மது அருந்தாத நிறைய கோடிக்கணக்கான மக்களை பற்றி உனக்கு தெரியாது. மது அருந்தாத மனிதர்களை பற்றி உனக்கு அறிவு எதுவும் இருக்காது. அப்போ நீ வந்து எல்லாருடைய அறிவும் நமக்கு வேணும். மது அருந்துகிறவர்கள் எப்படி யோசிப்பார்கள், எப்படி வாழ்வார்கள், அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, அவருடைய உளவியல் என்ன, அதையும் நீ தெரிஞ்சுக்கணும். மது அருந்தாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுடைய உளவியல் என்ன, அவங்க எப்படி, அதையும் நீ தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீ மதுவும் அருந்தக்கூடாது, மதுவும் அருந்த வேண்டும். இது எப்படி அப்படின்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி அருந்தணும். ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் அருந்தணும். ஏன்னா ஒரு வாட்டி மது அருந்தினாலே அதோட பாதிப்பு 7 நாளைக்கு இருக்கும். அதோட 7 நாளைக்கு அது மறுநாளே முடிஞ்சு போகிற சமாச்சாரம் கிடையாது. மது அருந்தினாலே நீ உனக்கு வந்து ஒரு இழிவான நிலைமைக்கு போய்விடுவ. திரும்ப உன் மனசு வந்து ஒரு உயர்வான நிலையை அடைகிறதுக்கு ஒரு 7 நாள் ஆகும். திரும்பவும் இயல்பு நிலையை அடைவதற்கு 7 நாட்கள் ஆகும். அதனால் வந்து அப்படி இருக்கும்போது ஒரு மாதம் அல்லது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி மதுபானம் அருந்துவது, ஒரு நாள் அருந்துவது, அதன் மூலம் நீ மதுபானம் அருந்தாமல் இருக்கிற. அப்புறம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு மது அருந்துகிற. மது அருந்துகிறவர்களுடைய மனப்பான்மை என்னைக்குன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் நீ மது அருந்துறதில்ல, அன்னைக்கு நீ தெரிஞ்சுப்ப. அன்னைக்கு வந்து மதுபானம் அருந்துறவங்க எப்படி யோசிப்பாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்பம் கிடைக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும். அதே நேரத்தில் மதுபானம் அருந்தாமல் தான் நீ ஒரு 2 மாதமாக இருக்கிற. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் மது அருந்துற. இந்த 2 மாதமும் மது அருந்தாத கோடிக்கணக்கான மக்கள் எப்படி யோசிப்பாங்க, அவங்களுடைய உளவியல் என்ன, ஆசைகள் என்ன, எதிர்பார்ப்பு என்ன, மன உறுதி என்ன, எல்லாத்தையும் பற்றி நீ ஒரு 2 மாதமாக நீ எப்படி இருக்கிற. 2 மாதமாக மது அருந்தாமல் இருப்பதால் மது அருந்தாதவர்களை பற்றிய அறிவு உனக்கு இருக்கும். மனிதர்களை பற்றிய அறிவு வேணுங்கும்போது மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை அறிந்து அவர்களைப் போல் நாம் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் வந்து மது அருந்துகிறவர்கள், அப்போ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீ மது அருந்துற. அப்போ மது அருந்துகிறவர்கள் எப்படி யோசிப்பார்கள், எப்படி சிந்திப்பார்கள், அவருடைய மனசு என்ன, அந்த மது அருந்துவதால் அவர்களுக்கு ஏற்படுகிற அனுபவம் என்ன அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிற. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நிறைய போதைப் பொருள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கஞ்சா, கொகைன் அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரங்க கோடீஸ்வரர்லாம் அவங்களுக்கு அந்த போதைன்னா அது ஒரு சாதாரண போதை கிடையாது. அவங்க அடிக்கிற பிராண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா விஸ்கி எல்லாமே ரொம்ப பலாயிரக்கணக்கில் இருக்கும். அதுபோல் அவங்க ரொம்ப உயர்ந்த போதைகளில் பயணிக்கிறாங்க. கொகைன் அப்படி இப்படின்னு போயிடுறாங்க, அப்படின்னு போகிறாங்க. அப்போது அவர்களை பற்றி அப்போ பணக்காரங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பணக்காரர்களை பற்றி அறிவை சம்பாதிப்பதற்கு ஒரு பணக்காரனாக ஆகிற அப்படின்னாலே நீ அந்த போதையும் நீ தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உனக்கு வந்துடுது. ஏன்னா அவங்களுடைய பேச்சு வழக்கில் அவங்க பணக்காரங்களோட தான் பழகுவாங்க. அப்படிங்கும்போது அந்த பணக்காரங்களுடைய பெரும்பாலானவர்களுக்கு இந்த போதை பழக்கம் வந்துடுது. அப்போது நீ ஒரு பணக்காரராக ஆகும்போது உனக்கு போதை பழக்கம் தேவையாகிற. அப்போ தான் நீ ஒரு பணக்காரர்களை பற்றி அறிவும் உனக்கு கிடைக்கும். அவங்க எப்படியெல்லாம் யோசிப்பாங்க, ஏன் போதைக்கு போகிறாங்க அப்படிங்கிற அந்த அறிவு உனக்கு வருது. அப்போ நீ பணக்காரர் ஆகிட்டா, அப்போ பணக்காரர்களை பற்றி அறிவை நீ பெறணும். அப்படிங்கும்போது அந்த போதையை நீ பயன்படுத்த வேண்டிய அவசியம் உனக்கு வந்துடுது. அப்போ தான் ஒரு பணக்காரங்க எப்படியெல்லாம் யோசிப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிறது. இப்போ அந்த மாதிரி அப்போது போதை என்பது அந்த மாதிரி அவர்கள் ஒரு பணக்காரங்களுடைய போதை நுகர்வு என்பது ரொம்ப வேறு மாதிரியாக இருக்குது. இது சாதாரண மக்களுக்கு இந்த கொகைனோ இதெல்லாம் வராது, கஞ்சா எதுவுமே வராது. இவங்க வெறும் குவார்ட்டர் விஸ்கிலே முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு கோடீஸ்வரர் ஆகும்போது, பணக்காரர் ஆகும்போது அவங்களுடைய போதை பழக்கங்கள் வேறாக இருக்கிறது. அப்போ நீ ஒரு பணக்காரராக இருக்கும்போது
பணக்காரர்களை பற்றி அறிவை பெறணும் அப்படின்னா அப்போ நீ அந்த பழக்கத்தையும் நீ கடைபிடிச்சாதான் உனக்கு பணக்காரர்களை பற்றிய அறிவை ஒரு முழுமையாக பெற முடியும். இப்போ நான் என்றைக்குமே நான் பணக்காரராக போகிறதில்ல, என்கிட்ட எந்த பணக்காரரும் பழக போகிறதில்ல. அப்படிங்கும்போது பழக போகிறதில்ல, நான் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர், நான் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறவர், என்கிட்ட எந்த பணக்காரரும் பழக போகிறது கிடையாது. அப்படிங்கும்போது பணக்காரரை பற்றி அறிவு எனக்கு தேவையில்லை. அப்படிங்கும்போது எனக்கு அந்த மாதிரியான ஒரு போதை எனக்கு தேவையில்லை. ஒரு கொகைன் அபின் போன்ற அந்த மாதிரியான போதை, கஞ்சா அந்த மாதிரியான போதை எனக்கு தேவையில்லை. அப்படிங்கிற மாதிரி அப்போது ஒரு எளிமையான வாழ்க்கைக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரியான போதை என்பது நமக்கு இயல்பாகவே தேவையில்லை அப்படின்னு தான். தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் தெரியாத ஒரு உலகமாக இருக்குது. எளிமையான வாழுகிறவர்களுக்கு, நடுத்தர வர்க்கத்தினருக்கு இந்த பணக்கார வாழ்க்கை என்பது தெரியாத ஒரு வாழ்க்கை. பணக்காரர்களின் வாழ்க்கை அனுபவங்கள், போதைகள் எல்லாமே, போதை, மது எல்லாமே ஒரு தெரியாத ஒரு உலகம்தான். அதை தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு பணக்காரராக தான் இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி மனிதர்களை பற்றிய முழுமையான அறிவை பெறுவதற்கு எல்லா தரப்பு மனிதர்களைப் போல் நாம் வாழ வேண்டிய அவசியம் இருக்குதுங்கிறது தான் நான் சொல்ல வரேன்.